கரிகால சோழனின் மனதில் உருவான இந்த உயர்ந்த எண்ணங்கள் நாளடைவில் நாட்டின் அடித்தளமாகவே மாறின. கரிகால சோழன் உருவாக்கிய கல்வி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த அமைப்பு வெறும் ஒரு தலைமுறையை கொண்டு மட்டுமல்லாது பல தலைமுறைகளையும் மாற்றத் தொடங்கியது. அரசன் தேர்ந்தெடுத்த இளம் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் அறிஞர்கள் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கினர். அவர்கள் வெறும் ஆட்சியை நடத்துபவர்களாக இல்லை, மக்களுடன் இணைந்து வாழும் வழிகாட்டிகளாக மாறினர். ஒவ்வொரு கிராமத்திலும் நகரங்களிலும் நியாயம் நிலைநிறுத்தப்பட்டது. மக்கள் தங்கள் பிரச்சனைகளை எளிதாக தெரிவித்து தீர்வு பெறும் நிலை உருவானது. கல்வி மையங்கள் மேலும் விரிவடைந்தன. புதிய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மருத்துவம், வேளாண்மை, கட்டிடக்கலை, கடல் பயணம் போன்ற துறைகளில் மாணவர்கள் பயிற்சி பெற்றனர். இதனால் நாட்டின் உற்பத்தி திறன் உயர்ந்தது. விவசாயிகள் புதிய முறைகளை கற்றுக்கொண்டு விளைச்சலை அதிகரித்தனர். கலைஞர்கள் புதிய வடிவங்களை உருவாக்கினர். கப்பல் தொழில்நுட்பம் மேம்பட்டு கடல் வாணிபம் இன்னும் வலுவடைந்தது. ஒரு நாள் வெளிநாட்டு வணிகர்கள் சோழ நாட்டுக்கு வந்தனர். அவர்கள் இங்கு காணப்பட்ட ஒழுங்கையும் அறிவையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இது வெறும் செல்வத்தின் நாடல்ல, இது அறிவின் பேரரசு என்று அவர்கள் தங்கள் நாட்டில் புகழ்ந்து பேசினர். இதனால் சோழ நாட்டின் புகழ் எல்லைகளை தாண்டி பரவியது. அதே நேரத்தில் கரிகாலன் தனது வாரிசுகளை மிகுந்த கவனத்துடன் உருவாக்கினான். அரசன் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, அது பொறுப்பின் அடையாளம் என்று அவன் அடிக்கடி அறிவுறுத்தினான். இளம் இளவரசர்கள் மக்கள் வாழ்க்கையை நேரில் காண அனுப்பப்பட்டனர். அவர்கள் மக்களின் துயரங்களையும் மகிழ்ச்சிகளையும் புரிந்து கொண்டனர். ஒருமுறை ஒரு சிறிய கிராமத்தில் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையை பற்றி அறிந்த இளம் அதிகாரி ஒருவர் உடனடியாக தீர்வு கண்டான். அவன் ஒரு சிறிய கால்வாயை அமைத்து அருகிலிருந்த நதியின் நீரை கிராமத்துக்கு கொண்டு வந்தான். இந்த செய்தி கரிகாலனிடம் சென்றபோது அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். இதுவே நான் விரும்பியது என்று பெருமிதத்துடன் கூறினான். காலம் கடந்து சென்றது. கரிகால சோழனின் வயது முதிர்ந்தது. ஆனால் அவன் மன உறுதி குறையவில்லை. ஒரு நாள் அவன் தனது அமைச்சர்களையும் வாரிசுகளையும் அழைத்து, நான் உருவாக்கிய இந்த வழி எப்போதும் தொடர வேண்டும். அறிவும் நற்பண்பும் இந்நாட்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று இறுதி அறிவுரையை வழங்கினான். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தன. கரிகாலன் வாழ்ந்த காலம் முடிந்த பின்னரும் அவன் கொள்கைகள் வாழ்ந்து கொண்டே இருந்தன. மக்கள் அவனை ஒரு சாதாரண அரசனாக அல்ல, ஒரு முன்னோக்கி சிந்தித்த வழிகாட்டியாக நினைவு கூர்ந்தனர். இவ்வாறு கரிகால சோழன் விதைத்த விதைகள் காலத்தால் அழியாத மரங்களாக வளர்ந்தன. அவன் உருவாக்கிய சோழ நாடு செல்வத்தாலும் அல்ல, அறிவாலும் ஒழுக்கத்தாலும் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிலைத்தது.